வணக்கம் நண்பர்களே. நேற்று தேர்தல் முடிவுகள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். என்னுடைய ஒரு கருத்தையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுகவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை இல்லாமல் அது வேறு சில முடிவுகளை எதிர்பார்த்திருக்கிறது. அந்த முடிவுகளை இன்று மாலை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். அந்த செய்தியை விட்டுவிட்டு நான் வேறு ஒரு செய்திக்கு வர வேண்டும். இந்த திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கான முதல் காரணமாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அதிமுகவை உடைந்தது ஒரு காரணம். அதை உடைத்ததில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. தன் பலம் இழந்து இரண்டாக உடைந்ததன் காரணமாக திமுக கூட்டணிக்கு எளிதாக வெற்றி பெறும் வாய்ப்பு பெறுது. இப்போ 2 அதிமுகவும் 1, அதாவது எடப்பாடியாருடைய அணி பிஜேபியுடன் சேராதது ஒரு பெரிய தடையாக இருந்துவிட்டது. இல்லை என்றால் இதனுடைய முடிவுகள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் எடுத்த முயற்சிகளில் ஒட்டுமொத்தமாக தோல்வி சந்தித்திருக்கிறது. ஒரு கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் அது இந்த நிலத்தில் தமிழ்நாட்டில் தான் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் அதற்குரிய கருத்துக்களை எடுத்துச் சொல்லி வளர்க்க வேண்டுமே தவிர இங்கு இருக்கிற கட்சிகளை கெடுப்பது, அவர்களை பிரிப்பது, இதை உடைப்பது போன்ற வேலைகளை செய்வதன் மூலமாக வெற்றி அடையலாம் என்ற ஒரு கருத்து அவர்களிடம் இருப்பது இது ஒரு சரியான பாடமாக இருந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு கூட அவர்கள் செய்த சின்னம் குறித்த வஞ்சத்தை பொதுவெளியில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரங்கராஜ் பாண்டே போன்ற தோழர்கள் கூட நாம் கட்சிக்கு செய்தது பாஜக செய்திருப்பது அல்லது தேர்தல் ஆணையம் செய்திருப்பது தவறான செயல் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த கருத்து, ரங்கராஜ் பாண்டேவுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்களுக்கே பல பேருக்கு உடன்பாடான கருத்து தான். அதாவது நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிப்பது மட்டுமல்ல, உரிய நேரத்தில் வரவில்லை தரவில்லை என்பது கூட பிழையல்ல. இன்னொரு கட்சியை புதிதாக உருவாக்கி அவர்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்து அவர்களை தேர்தலில் போட்டியிட வைத்து அந்த பெயர் இவர்கள் பெயருக்கு மேல் வரும்படியாகலாம் வைத்து இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு கட்சி வெற்றி பெறுமா என்றால் பெற முடியாது என்பதற்கான சான்றாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வராமல் தோல்வியடைந்திருக்கிறது. வஞ்சகம் எப்போதும் வெற்றி பெறாது. 10-15 நாட்களே ஒதுக்கப்பட்டிருந்தாலும் குறைந்தபட்ச நாட்களை வைத்துக்கொண்டு எவ்வளோ போராடி நாம் தமிழர் கட்சி தனக்கான வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கிறது. அந்த கட்சிக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. கட்டாயம் தெரிவித்தாக வேண்டும். ஏன்னா எந்த கூட்டணியும் இல்லாமல் பணபலம் பதவி பலம் எதுவும் இல்லாமலேயே கடந்த தேர்தலை விட இந்த முறை அவங்க 35,35,35,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வெற்றி. அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். இவ்வளவு உள்ளடி வேலைகளை செய்துவிட்டு திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்து நெற்றியில் பட்டை போட்டு குங்குமம் போட்டு கழுத்தில் உத்ராட்சம் எல்லாம் போட்டு மாலைகளை எல்லாம் செய்து வைத்துவிட்டு அதே திருவள்ளுவர் நின்றிருக்கிற கன்னியாகுமரியில் போய் இவர் தியானம் செய்தார். அறம் எப்போதுமே அறம் வெல்லும் என்பதை தமிழ் வரலாறு சொல்லும். அறம் பிழைத்தோர்க்கு அரசியல் கூற்றாகும் என்பது நம்முடைய முடிவு. சிலப்பதிகாரம் சொல்கிற அற்புதமான கருத்து. அதுபோல் அறம் பிறந்து செய்த இந்த அரசியல் செய்துவிட்டு அதே கன்னியாகுமரியிலும் உட்கார்ந்து தியானம் செய்ததன் காரணமாக 40 இடங்களும் வராமல் செய்துவிட்டார் வள்ளுவர் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். வள்ளுவன் அறத்தின் வழியில் நின்றவன், அறத்தின் வழியில் பொருள் தேடச் சொல்பவன், அறத்தின் வழியில் இன்பம் காணச் சொல்பவன். அதே வள்ளுவன் இருக்கிற இடத்தில் போய் நீ தியானம் அமர்ந்தும் கூட நாட்டு அளவிலும் அது பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. இது நான் கட்சி சார்ந்து சொல்கிற கருத்து அல்ல, அறம் சார்ந்து சொல்கிற கருத்து தான். இந்த படிப்பினையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழர்களை வஞ்சித்தோ தமிழ் கட்சிகளை சிதைத்தோ கட்சி தலைவர்களை சிதைத்தோ ஒரு கட்சி வளர முடியாது. உன்னுடைய கருத்தை சொல்லுங்கள், உங்கள் கொள்கையை பேசுங்கள். இந்தந்த நல்லவைகளை நான் வந்தால் செய்வேன் என்று எந்த வார்த்தையும் சொல்லாமலேயே தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று அந்த கட்சியை கெடுப்பது, அதில் உள்ளவனை இங்கே வர வைப்பது, இங்கிருந்து ஒரு ஆள் இங்கே அனுப்புவது, உளவு பார்ப்பது, கெடுப்பது, சோதனைகளை நடத்துவது, இப்படிப்பட்ட வேலைகள் வெற்றி தராது என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது.
அதே போல் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பொது குற்றச்சாட்டு எல்லோர் மனதில் இருந்தது. இந்த வாக்கு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்திடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. இப்போது அவர்களுடைய தோல்வியே அப்படி எதுவும் இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது. அதனால் அந்த சந்தேகத்தை பற்றி தெரியவில்லை. அது தொழில்நுட்ப தெரிந்தவர்கள் தான் அதை பற்றி கருத்து சொல்வார்கள். இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் அறத்தின் சார்ந்து பாரதிய ஜனதா கட்சி செய்த வஞ்சனைகளுக்கு அல்லது தவறான எண்ணத்திற்கு ஒரு தண்டனையாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கு இந்த திமுக அண்ணா திமுக என்பதில்லை, எந்த நாளிலுமே இங்கு ஒரு தேசிய கட்சி செல்வாக்கு பெற முடியாது. இந்த மண்ணினுடைய தன்மை எப்படி? நாமக்கல் கவிஞர் சொன்னது போல தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இந்த கட்சி இப்போது இல்லை, இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் நிலத்தில் வந்து வேறு ஒருவர் இடம் பிடிப்பதற்கு அவ்வளவு சாத்தியமான விஷயம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய கட்சிகள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் தனித்தனியாக ஒரு வேலை தேர்தலில் நின்றால் எத்தனை வாக்கு எடுப்பார்கள் என்பது மக்களுக்கே தெரியும். காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும். நான் யாருடன் கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறேன் என்றால் உங்களுடைய வாக்கு வங்கி என்ன என்பது உங்களுக்கே தெரியும். எனவே இந்த அரசியல், இந்த பாடத்தை, இந்த தேர்தல் முடிவுகள் இப்படிப்பட்ட ஒரு படிப்பினை நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்னொரு செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சின்னத்தை மாற்றி விடுவதனால் மிகப்பெரிய சரிவு சந்திக்குமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் படித்த மக்களாக இப்போது இருப்பதனால், ஏன்னா 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை என்பது வேறு. இப்போது சின்னத்தை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு சான்று. 15 நாட்களில் ஒரு புதிய ஒலிவாங்கி சின்னத்தை கொடுத்து அந்த சின்னத்தை ஒரு பரப்புவதற்கான நேரம் கூட கிடைக்காத ஒரு பட்சத்தில், எந்த பலமும் இல்லாத ஒரு இயக்கம் 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய வெற்றி தான். எனவே மக்கள் சின்னத்தை கண்ணை மூடிக்கொண்டு விவசாயி இருந்ததால் போடுவேன், சூரியன் இருந்தால் தான் போடுவேன், இலை இருந்தால் தான் போடுவேன் என்று நினைப்பவர்கள் அல்ல. அவர்கள் பார்த்து அவர்களுடைய கண் கொஞ்சம் விழிப்படைந்திருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் தெளிவுபடுத்துகிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய பயனடைந்தவர் யார் என்று சொன்னால், திமுகவோடு இணைந்த கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு எம்பி தொகுதி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். ஏன்னா தேர்தலில் நிற்காமல் ஜெயிக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஒரு கௌரவமான பதவி கிடைக்குது இல்லையா. அவரும் எங்கெங்கேயோ மக்கள் நீதி மையம்னு போயிட்டு அங்கங்கே செய்து பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. திமுகவுடைய ஆதரவோடு அவர் வருங்காலத்தை அடுத்தது மேல்சபை உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாக இந்த காணொலியில் நாம் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், தான் வெற்றி பெற வேண்டும் அல்லது தன் கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்த அறம் தவறிய முயற்சிகள், அறம் தவறிய செயல்பாடுகள் உங்களை தண்டித்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி வழியாக நாம் சொல்ல விரும்புவது. அறம் வெல்லும், தமிழ் வெல்லும், வள்ளுவம் இந்த மண்ணில் எப்பொழுதும் வாழும். நன்றி, வணக்கம்.